ஆனால் நம்ம எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். இதை யார் நீங்கள் வேதத்தில் வேறு இடத்துல பார்க்கலாம். எங்கே பார்க்கலான்னா, ஏதாவது க்ளூ இருக்கா? க்ளூ இருக்கா? பாக்கியவதி யார் சொன்னது? கேப்ரியல் வராரு. கேப்ரியல் வந்து யார்கிட்ட பேசுகிறாரு? மரியாள் இடத்துல பேசுகிறார். மரியாளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ பாக்கியவதி, யூ ஆர் பிளெஸ்ட், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவர் சொல்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அதாவது அவருடைய லீனேஜோட கனெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா பிகாஸ் அவர் கொடுக்குற அந்த டைட்டில் டீடை பார்த்தீங்கன்னா, யோனாவின் குமாரனே, இது மாமிசமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, அதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். நேற்றைய தினம் நீங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா, ஒரு வல்லமையான ஒரு வெளிப்பாடு அந்த இடத்துல, திட்டவட்டமான ஒரு காரியம், தகப்பனை குறித்ததான ஒரு போற்றல் அந்த இடத்துல பேசப்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இங்கே சொல்லுகிற காரியம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. இவர் யாராக இருக்கிறார்? இயேசு குமாரனாக இருக்கிறார். இவர் எந்த பரிமாணத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறாரு? must understand that. What is the dimension that has been released? அந்த இடத்திலே அந்த பரிமாணம் கட்டவிழ்க்கப்பட, அந்த பரிமாணம், அந்த ரெலம், அந்த பாரடைம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே தேவையான காரியங்கள் இருந்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்போ இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள இந்த யோனாவின் குமாரனாகிய சீமோன் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த நிகழ்விலே தான் அவன் தெரிந்து கொள்ளுகிற காரியம் என்னன்னா, பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா நம்முடைய பிதாவாக இருக்கிறார். ஆமென், ஆமென். புரியுறவங்கெல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் போய்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு ரிலீஸை கொடுக்குறாரு. என்ன ரிலீஸ்? ஒரு நிலைப்பாடிலிருந்து அடுத்த நிலைப்பாடுக்கு போவது தான். எப்படி ஒரு கதவை திறந்தால், ஒரு 4 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில், இங்கேருந்து அங்கே போனோம், நம்ம ஆவி இல்லை இங்கேருந்து அப்படி அங்கே போகிறதுக்கு இல்லையா? there must be an entry point, there must be a portal. இதெல்லாம் போயிட்டு ஆவிக்குரிய ஆழமான அர்த்தங்களை கொண்டது. நிலைக்கால்கள், கதவுகள், ஒரு நுழைவாயில். ஆமென். ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது, ஒரு கதவு திறக்கிறது. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு சாராம்சத்தை கொண்டது. இங்கே பாருங்க, இவனுக்கு ஒரு பரிமாணத்தை ரிலீஸ் பண்ணுறார், ஒரு காரியத்தை திறந்து கொடுக்கிறார். என்ன திறந்து கொடுக்கிறார்? இதை நீ பேசுகிறாயே, உன் வாயிலே வருகிறதான இந்த வார்த்தை. ஏன்னா மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் எரேமியா, இவர் ஏசாயா, இல்லைன்னா தீர்க்கதரிசிகளில் மற்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உன்னிடத்திலே உன்னை ரிலீஸ் பண்ணி அந்த பரிமாணத்தை உனக்கு திறந்து கொடுத்திருக்கிறது பரலோகத்திலே இருக்கிற என்னுடைய பிதா. இந்த இடத்துல இந்த வாக்கியங்களின் நடுவிலே இருக்கிற ஆவி, the word, the spirit that carries the word, என்னன்னு பார்த்தீங்கன்னா, before knowing the son you must know the father. குமாரனை தெரிஞ்சு கொள்வதற்கு முன்பதாக யாரை தெரிஞ்சுக்கணும்? பிதாவை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிமாணத்திலே இந்த வெளிப்பாடு வருகிற அந்த சூழ்நிலையில் இவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அதை உனக்கு வெளிப்படுத்தினார். காட்டுறாரு, பின் பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. ஒருவேளை இவனுக்கு தெரிஞ்சுதோ இல்லை தெரியலையோ, அப்படியே டைரெக்டாக ஒரு இன்ஸ்டாலேஷனோ, அப்படியே அவனுடைய பரிமாணங்கள் திறக்கப்பட்டதோ தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, இதை உனக்கு யார் சொன்ன தெரியுமா? இது உனக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? எப்படி தெரியுமா உன் வாயில் இந்த வார்த்தை வருது? எப்படி இது நடக்க போகுது தெரியுமா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு,
நான் யார் என்பதை நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அவர் என்ன காட்டுவாரு, நான் அவரை காட்டுவேன். ஆமென். The Son will show the Father and the Father will show the Son. ஆமென். புரியுதுங்களா? இரண்டு பரிமாணங்கள் இருக்கிறது. இவர் ஆள் தத்துவமாய் பர்சானிஃபைடா இவர் என்ன பண்றாரு, நின்று பேசி கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறார், இவ்வளோ அற்புதத்தை பார்க்குறியப்பா, இவ்வளோ டெமான்ஸ்ட்ரேஷனை பார்க்குறியப்பா, நான் யாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இவன் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு இவன் பேசுகிறான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ரிலீஸ் பண்ண பரிமாணம் என்ன தெரியுங்களா? யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் த ஃபாதர். ஆமென். இதை வெளிப்படுத்தினது என்னுடைய தகப்பன். புரியுதுங்களா? வெளிப்பாடு பெருசு இல்லப்பா. புரியுதுங்களா? இன்னைக்கு எல்லாரும் எது பின்னாடி தெரியுங்களா இருக்கிறாங்க? வெளிப்பாடு பின்னாடி தான் இருக்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் சில காரியங்களை பேசுவார், அது ஒரு பரிமாணம். பேசுகிற வார்த்தை மாமிசமாக வேண்டும், அது ஒரு பரிமாணம். ஆனால் அந்த பரிமாணத்திலே நிற்கக்கூடாது, பேசினவரோடு கூட தொடர்பு இருக்கணும். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, these are, I tell you, exceptional prophetic declarations. ஆமென். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னோட கூட இருந்தீங்கன்னா தான் இந்த முறைமைகள் உங்களுக்கு புரியும். நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். அவனுடைய நிலைப்பாடை அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நீ பேதுருவாய் இருக்கிறாய். யாராய் இருக்கிறாய்? நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன். எந்த கல்லுங்க? எந்த கல்? கிறிஸ்துவின் கல்லா? இல்லைங்க, இது அதுக்கும் கொஞ்சம் ஹையர் லெவல். பிதாவை அறிகிறதான அந்த அறிவின் மீது கட்டுகிறார். ஆமென். ஏன்னா இவர் வெளிப்பாடை சொல்லுவதற்கு முன்பதாக இதை சொல்லுகிறார். இதை உனக்கு சொன்னதே பிதாதான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீழ்ச்சிக்கு பெரிதான காரணம் என்ன தெரியுங்களா? அடிமைத்தன வீட்டில் இருந்தாங்க இல்லைங்களா? அவங்க சுயாதீனத்துக்குள்ளே அந்த ஜேர்னியோட ப்ராசஸில் அவங்களுடைய வீழ்ச்சிக்கான காரணம் என்னன்னா, அவங்களோடு கூட வந்த அந்த தேவனை பார்க்க மறந்தார்கள். ஆமென். தேவனை பார்க்க மறந்தார்கள். ஐயா, நான் சொல்லுகிற பரிமாணத்தை நல்லா கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தேவைகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். தேவையில்லாத மனுஷன் ஒருவனும் கிடையாது. இந்த ஜேர்னியில் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், பிசாசு, மாமிசம், என்னென்னவோ காரியங்கள் நடக்கிறது. இந்த நிலைப்பாட்டிலே நம்மலாம் என்ன பண்ணுறோம்? தட்டி தடுமாறி நீச்சல் அடித்து பாஞ்சி கஷ்டப்பட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறோம். சிலவங்களுக்கு காலம் முடிவு வருது, போயிடுறாங்க, கடந்து போயிடுறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? கண்ணில் பார்க்குறோம் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை. இந்த பிரயாணத்தில் நாம் போகும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நல்லா கவனிங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த பிரயாணத்திற்கு ஒத்த ஒரு நிலைப்பாடை வைத்துத்தான் தேவனை தேடுகிறோம். யாரும் மறுக்கவே முடியாது. ஆமென். there's a way. இது ஒரு பாதை. இன்னைக்கு தேவன் இல்லைன்னா நான் இங்கே வந்து வாழ முடியாதுங்க. அவரை சார்ந்து வாழணும், அவரை தேடி வாழணும், அவரோடு கூட தான் வாழணும். ஏன்னா அவரை பிடிச்சிக்கிட்டு போனால் தான் இந்த வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? போக முடியும். ஆனால் இன்னொரு பாதை இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? அவர் யார் என்று தெரிந்தால் போதும். ஆமென். அவர் யாருன்னு தெரிஞ்சால் போதும், இந்த பிரயாணம் ஈஸியாக போயிடும். ஆமென். நான் சொல்லுகிறேன், வேதத்திலே அதற்கான வழித்தடங்களை நீங்கள் பார்க்கலாம். யூ கேன் see the pathway from the scriptures.
அந்த பாதையை நீங்கள் கண்டு கொள்ளலாம். இந்த ஜனங்கள் இவர் பேதுரு, சீமோன் பேதுரு கேட்கிற அந்த வார்த்தையிலே அவன் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? மாமிசமோ ரத்தமோ இது உன்னுடைய காரியத்தில், உன்னுடைய ஃபிசிக்கல் சென்ஸில் இது வரலப்பா, இதை வெளிப்படுத்தினவர் ஒருவர். ஆமென். அவர் யார்? என்னுடைய பிதா. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 காரியம் கலக்கிறது. கல்லுன்னு வரும்பொழுது இட் ரெப்ரசன்டேட்ஸ் ராக். ராக் என்ற வார்த்தையினுடைய எபிரேய மொழிபெயர்ப்பும் கிரேக்க மொழிபெயர்ப்பும் ஒரே அர்த்தத்தை கொண்டு இருக்கிறது. அது கிறிஸ்துவாகத்தான் இருக்கிறது, கிறிஸ்டோஸ். ஆமென். இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பேசப்படுகிற ஒரு வார்த்தை, ஆனால் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். யார் அது? ஆமென். நான் இதை கட்டுவேன். Who is that one that is building? If Jesus Christ is telling, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார்னா, கல் கிறிஸ்துவாயிருக்கிறார், கட்டுவேன் என்று சொல்லுகிறவர் பிதாவாயிருக்கிறார். ஆமென். இவங்க 2 பேரும் அந்த தகப்பனும் அந்த குமாரனும் சேர்ந்து செய்கிறதான அந்த ஒரு கை வேலையை குறித்து தான் இங்கே பேசுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? தகப்பனும் குமாரனும். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வைன் ஸ்கின். இந்த பரிமாணத்தினுடைய அந்த ஒரு நிலைப்பாடை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள், ஜெபித்த ஜெபம், ரிலீஸ் பண்ண அனாயிண்டிங், அவர் கட்டவிழ்த்து விட்டதான அந்த நிலைப்பாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா குமாரனும் பிதாவும், குமாரனும் பிதாவும். அவர் ஏறெடுக்கிற ஜெபம் என்ன? அவருடைய நிலைப்பாட்டிலே திருஷ்டாந்தரமாய் பேசப்படுகிறதான அவருடைய விண்ணப்பம் என்ன? ஆமென். பிதாவானவர் இவருக்கு வெளிப்படுத்துகிறார், பிதாவானவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். அந்த கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், அந்த வெளிப்பாட்டின் கல்லின் மேல் பிதாவானவர் இந்த சபையை கட்டுகிறார். அப்போ அந்த பிதாவானவர் கட்டுகிறதான அந்த சபையிலே என்ன இருக்கிறது தெரியுங்களா? பரலோகத்தின் 19ஆம் வசனம், மத்தேயு 16:19, பரலோகத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு தருவேன். திறவுகோல் யார் வாங்குறதுங்க? யார் வாங்குறதுங்க? சபை வாங்குறது. யார் கொடுக்கறது? யாருங்க கொடுக்குறா? God the Father. பிதாவானவர் கொடுக்கிறார். திறவுகோலை அவர் கொடுக்கிறார். பரலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது, பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இது கட்டு 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 பிசாசு கட்டு கிடையாதுங்க. இது நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த கட்டு கிடையாது இது. பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்து என்று ஒருவருக்கு சொல்லாதபடிக்கு. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பரிமாணத்தின் வெளிப்பாடு புரிந்து கொள்ளுகிற அந்த இடத்திலே there is an opening, there is a portal to know the kingdom. ஆமென். புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் தகப்பனை அறிந்து கொள்ளுகிற ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது. நான் பார்க்குறேங்க அது. there is a sudden download. திடீரென்று ஒரு டவுன்லோட் வந்திருக்கிறது ஹெவன்லேருந்து, பரலோகத்திலிருந்து. என்ன தெரியுங்களா? யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஃபாதர் இஸ் பிஃபோர் ரிசீவிங் அ ரெவலேஷன். ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்பதாக அந்த வெளிப்பாடை கொடுக்கிறது யாரு? அதை தருகிறவர் யார்? பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதா.
அதே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த அதிகாரங்களை கடந்து போனீங்கன்னா அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஜெபம் பண்ண சொல்லித்தராரு. எப்படி தெரியுங்களா சொல்லித்தராரு? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த இடத்துல போயிட்டு குமாரத்துவத்தை இணைத்து பிதாவோடு கனெக்ட் பண்ணி இருக்கிற அந்த ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று இவர் சொல்லி கொடுக்குற நிலைப்பாட்டிலே இன்னொரு ரீதி, இன்னொரு பரிமாணம் திறக்கப்படுகிறது. அது என்ன பரிமாணம் பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்திலே இருக்கிறதான அந்த பரிமாணம். ஆமென். சரி, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்கு முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய பிரயோஜனமான காரியம் என்னன்னா, until you know who is your father, you can never be his son. புரியுதுங்களா? உங்களுடைய தகப்பனை நீங்கள் அறியாத வரைக்கும் அவருக்கு நீங்கள் குமாரனாக இருக்கவே முடியாது. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அதையும் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா இது எப்படி இருக்கும்? உங்களுக்கு வெளியில் இருக்கிற ஒரு மதத்தை போல தான் இதுவும் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வச்சேன். திஸ் இஸ் நாட் அ ரிலீஜியஸ் பிளேஸ். ஞாபகம் இருக்குங்களா? இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் கிடையாது. மதம் சம்பந்தமான ஒரு இடம் கிடையாது. ஒரு காமனாக ஒரு சர்ச்சு போர்டெல்லாம் போட்டிருக்காங்க, இங்கே ஒரு சபை நடக்குது போலன்னு வந்தீங்கன்னா நீங்கள் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸை பார்க்க முடியாது. ஆமென். புரியுதுங்களா? ரிலிஜன்னா என்ன தெரியுங்களா? ரிலிஜன்னா என்ன, மதம்னா என்ன தெரியுங்களா? ஒரு உதாரணம் சொல்லிட்டா, தெரியாதவங்களுக்கு சொல்லிட்டா, வேணும்னா சொல்கிறேன். சொல்லட்டுங்களா? ரிலிஜன்னா என்ன தெரியுங்களா? ஆதாம் போயிட்டு பாவம் செய்துட்டான்ல, பாவம் செய்த உடனே என்ன ஆச்சு? அவன் நிர்வாணியானதை அவன் கண்டான். ஹலோ, இருக்கீங்களா? அவன் என்ன பண்ணா? பாவம் மீறி போய் ஏவாளுடைய பேச்சை கேட்டு சாப்பிட்ட உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அவன் நிர்வாணி என்று கண்டான். நிர்வாணி என்று கண்டவுடன் அவன் செய்த வேலை என்ன பண்ணான்? முதல்ல போய் ஒளிஞ்சிக்கிட்டான். ஒளிஞ்சிக்கிட்டு அத்தி இலைகளை உண்டு பண்ணி தன்னுடைய நிர்வாணத்தை மூடிக்கொள்ள நினைத்தான். இதுதான் மதம். புரியுதுங்களா உங்களுக்கு? இவன் யாருங்க? அவன் யாரு? ஆதாம் யாரு? தேவனுடைய குமாரன். லூக்கா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்கம்மா. கவனிங்க. ஏனோஸ் யாருடைய குமாரன்? சேத்தின் குமாரன். சேத் ஆதாமின் குமாரன். இங்கே ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா ஆடம் வாஸ் a son of God. டைரெக்டாக போட்டாங்க அங்கே. இருக்காமா? ஆடம் வாஸ் த சன் ஆஃப் காட், தேவனால் உண்டானவன் அப்படின்னு இங்கே போட்டிருக்கிறாங்க. எப்படி நம்ம சொல்கிறோம்ல, லேடிஸை பார்த்தா ப்ரெக்னென்ட் லேடிஸை உண்டாயிருக்கிறாங்கன்றாங்க பார்த்தீங்களா? இவன் வந்து தேவனால் உண்டானவன் என்று தமிழ் மொழியாக்கம் சொல்லுகிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறதுனா ஆடம் வாஸ் a son of God. ஆனால் இதை நீங்கள் ஜெனசிஸில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. சரிங்களா? It took years to interpret the scriptures and to bring it to this form. That means Adam was begotten from God. He came out of God. He came through the seminal form of God. தேவனுடைய வித்தினால் அவன் என்ன பண்ணப்பட்டான்? உருவாக்கப்பட்டான். அதுதான் 1 யோவான் 2 யோவான்ல போடப்பட்டிருக்கிறது. பாவத்தை ஜெயித்தவன் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து வந்து அந்த பாவத்தை ஜெயித்துட்ட பிறகு அந்த வார்த்தை வருகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இவன் எங்கேருந்து வரான்? தேவனிடத்திலிருந்து வருகிறான். He was the product of God. He was the producement of God. அப்படி தேவனிடத்தில் வெளிவந்த தேவனுடைய குமாரனா இருக்கிறவன் இந்த குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்றான் தெரியுங்களா? தனக்கென்று காரியங்களை உண்டு பண்ணி கொள்ளுகிறான். என்ன பண்றான்? அத்தி இலைகளை உண்டு பண்ணி கொண்டு அவரை அந்த அத்தி இலைகளினால் என்ன பண்றான்? அவனை மூடிக்கொள்ள. யாருக்கு முன்னாடி?
அப்பாவுக்கு முன்னாடி. ஆமென். யாருக்கு முன்னாடி? அப்பாவுக்கு முன்னாடி. நீங்கள் முன்னாடி உள்ள வசனத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்ல, இவர்கள் இருவரும் நிர்வாணமாக இருந்தார்கள் அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் தியர் லிவிங், அவர்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்களோ அந்த நிலைப்பாடிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் என்றைக்கு தேவனுடைய வார்த்தை மீறுகிறார்களோ அவர்கள் தங்களுக்கென்று காரியங்களை உண்டு பண்ணி கொள்கிறார்கள். ஐயா, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரிலிஜன். நீ மதத்தை புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா நீ மதத்தில் தான் உட்காந்துப்ப. ஹலோ, நீ ஒரு காரியத்தை உண்டு பண்ணியனால் மதம் இம்மீடியட்டாக போயிடுவான் அந்த இடத்துக்கு. ஆனால் காலையில் பாஸ்டர் சொன்ன மாதிரி கீழ்ப்படிதல் அந்த ஆராதனையின் அர்த்தத்தை வெளிப்படுத்தும். ஆமென். அதனால தான் ஹேண்ட் இன் ஹேண்ட், ஷோல்டர் பை ஷோல்டர் ஓடுற காரியம் என்ன தெரியுங்களா? ஒபீடியன்ஸ், ஃபாதர், சன்ஷிப். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இவன் உண்டு பண்ணி கொண்டான் தனக்கென்று. இவர் வராரு, தகப்பன் வந்து என்ன பண்ணுறாரு? இவனை பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு? சரி சரி நீ ஒன்று உண்டு பண்ணிட்ட, நீ அதிலே உட்கார்ப்பான்னு விட்டாரா? இல்லைங்க. என்னைக்கு அவன் மீறானோ அன்னைக்கு என்ன பண்ணோம்? பலி செலுத்தப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவம் பிறக்குதுன்னா உடனே அங்கே என்ன வரணும்? நிவிர்த்தி வரணும். இதுதான் காட்ஸ் மைண்ட், தேவனுடைய சிந்தனை. பாவம் வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு? நிவிர்த்தியை கொண்டு வருகிறார். ஐயா, இதெல்லாம் நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன். அவர் உடனே என்ன பண்ணுறார் தெரியுங்களா? பலி செலுத்துகிறார். உடனே அவனை பிடிச்சி அவனுக்கு தற்காலிகமான ஒரு நிவாரணத்தை கொடுத்து அதிலிருந்து உருவி ஒரு தோல் எடுத்து அவனுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு தோல் ஆடையை உண்டு பண்ணி, ஆமென், ரத்தம் சிந்தப்படுகிறது அந்த இடத்துல. அதுக்கு மேலே அவனை செட் பண்ணி வெளியே அனுப்புகிறாரு. ஆண்டவர் கொஞ்ச நேரம் கூட மதத்தை பொறுத்து கொள்ள மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், நீ மதத்தை என்னைக்கு கொண்டு வரியோ அன்றைக்கு தேவன் விலகுவார், நீ பாவத்தில் இருப்பாய். ஆமென். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். யாரு? நாத்தான்வேல். எங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான்? அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இயேசு அவனிடத்தில் வந்து சொல்லுகிறார், உத்தமமுள்ள கபடற்ற இஸ்ரவேலனே. டைட்டில் பாருங்க. ஏன்னா இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின்படி நேர்த்தியாய் வாழ்கிற ஒருவன் தான் யாரு? நாத்தான்வேல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கி நீ அங்கே உட்காந்துருக்கிற, நான் உன்னை அப்போவே பார்த்தேன் அப்படின்றாரு. இவனுக்கு ஷாக் ஆகுது. அவன் என்ன சொல்கிறான்? ஓ, என்ன பார்த்தீங்களா, நீங்கள் தீர்க்கதரிசியா அப்படின்னு சொல்கிறாரு. நான் தீர்க்கதரிசியாக இருக்கட்டும்ப்பா, உனக்கு வெளிப்பாடு வருது. நீ இதுக்கு மேலே பார்க்க போகிற விஷயம் என்ன தெரியுமா? ஏணி போடப்படும், தேவ தூதர்கள் மேலிருந்து இறங்குகிறதும் கீழிருந்து மேலே போகிறதையும் நீ பார்க்க போகிறாய். அப்படின்னா என்ன? பரலோகத்தில் இருக்கிறதை நீ கட்டுவாய், பூலோகத்திலே நீ உட்கார்ந்து பரலோகத்தில் எதை கட்டுவாய் என்று சொல்லுகிறாயோ அது கட்டப்படும். பூலோகத்திலிருந்து எதை கட்ட அவிழ்க்கணும்னு சொல்கிறியோ நீ அது கட்ட அவிழ்க்கப்படும். அங்கே இருக்கிற நிலைப்பாடு, அங்கே இருக்கிற பரிமாணம் சர்வசாதாரணமாய் இந்த இடத்திலே செயல்படும். எந்த பேரில்? பிதா உனக்கு அதை வெளிப்படுத்துவார். புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியமான காரியங்கள். நான் விசுவாசிக்கிறது, நான் நம்புகிறது, இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியிலே பிதாவானவர் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். உங்கள் ஆவியிலே அந்த வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஆயத்தமாகிறது ஒரு முக்கியமான ஒரு ரெக்வயர்மெண்ட். எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தம். ஆயத்தம். ஆயத்தம்னு சொன்னாங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து வருவார், போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்கிறேன், போகிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், வரும்போது போய்க்கலாம். ரொம்ப நாளாக என்கிட்ட நான் இவ்வளோண்டு இருக்குமா கூட சொன்னாங்க, இயேசு வந்துடுவார், ஆயத்தமாக இருந்தாங்க. இன்னி வரைக்கும் அவர் வரல. ஆனால் என் உள்ளத்தில் வந்துட்டார். ஆமென். எங்கே இருக்கார்? என் உள்ளத்தில் இருக்கிறார். என் வாழ்க்கையில் இத்தனை காலம் வந்திருக்கிறாரு. 48 வருஷம் என் கூட அவர் வந்திருக்கிறார். அதனால் நான் இங்கேருந்து போகிறனோ போலே அதெல்லாம் செகண்டரி. அவர் வராரோ அதெல்லாம் செகண்டரி. நான் இக்காலகட்டத்திற்கு ஆயத்தமாக இருப்பது மிகவும் முக்கியமான காரியம். ஆமென். அதனால் சொல்லுங்கள், ஆயத்தம்.
ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஜனங்கள் ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் அங்கே இருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்தே படிங்கடா. பரிசேரும் சதுசேரும் எதுக்கு வந்தாங்களாம்? என் கூட கொஞ்சம் பேசுங்க. சோதிக்கும்படி அவரிடத்துல வராங்க. டெஸ்ட் பண்ணணும், சோதிக்கணும் அப்படின்றவனை. சோதிக்கிறவனுடைய பேர் ஒன்று இருக்கிறது, டெஸ்டர். யார் அது? சைத்தான், பிசாசுக்கு அந்த வார்த்தை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவர்கள் வந்து அவரை சோதிக்கும்படியாய் வந்து கேட்கிறார்கள். வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஏன் ஏன் ஏன்? இவர்களுடைய புரிந்துணர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்கிரிப்சர்ஸ். வேதம் இன்றைக்கு உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, இவர் எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்? பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். வானங்களிலே இருக்கிற அவருடைய சிங்காசனத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். பரலோகத்திலே இருக்கிற தன்னுடைய தகப்பனை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் வெளிப்படுத்தின எல்லா காரியத்திலையும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்க்குற நிலைப்பாடு இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா பிதாவை பார்க்குற நிலைப்பாடு தான் வேதத்தில் இருக்கிறது. ஐ திங்க் we all must reread the scriptures. மீண்டுமாய் இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே வேதத்தை வாசிக்க வேண்டும். எந்த கண்ணோட்டம்? பிதா குமாரன். பிதாவை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கண்ணோட்டத்திலே நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். இப்போ இவர் வானத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறபடினால இவர்கிட்ட கேட்குறாங்க, வானத்தில் இருந்து என்ன பண்ணுப்பா, ஒரு அடையாளத்தை காட்டு, வாப்பா நீ வந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டு. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக சொல்லுகிறீர்கள். ஆமென். இவர் பாருங்க, வானத்திலிருந்து அடையாளத்தை கேட்கிறார்கள், வானத்தை நிதானிக்க கூடியவர்கள். அதை குறித்து தான் நீங்கள் போடப்பட்டிருக்கிறது. சரிங்களா? எப்படி டீட்டெயிலாக இவர் சொல்கிறாரு, வானத்திலிருந்து அடையாளத்தை கேட்கிறீர்களே, உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு ஒரு லெவல் கொஞ்சம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி க்ளீனாக சொல்கிறாங்க, காற்று வரும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நீங்கள் கவனிக்க வேண்டிய இந்த வார்த்தை, யூ நோ தி அப்பியரன்ஸ் ஆஃப் த ஸ்கை. வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? ஆமென். இவர் இங்கே இன்னொரு பரிமாணத்தை அவர்களிடத்திலே சொல்லுகிறார். என்ன பரிமாணம் தெரியுங்களா? காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? வானத்திலிருந்து அடையாளம் கேட்கிறார்கள். இந்த மாதிரி காரியங்களெல்லாம் படித்து இதனுடைய ஆழத்துக்குள்ளே போகும்பொழுது தான் தெரியுது, அந்த பரிசேரும் சதிசேர் மாதிரி நம்ம சில நேரங்களில் இப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன்னா நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிஃபரல் திங்ஸோடு அப்படியே நின்றுட்டுருக்குறோம். we don't want to move deep. இவர்களுக்கு என்னைக்கு மழை வரும், வானத்தின் கலர் எப்படி இருந்தால் எப்படி வரும், எந்த நேரத்தில் காற்றடிக்குது, அந்த காற்றடிச்சா நாளைக்கு என்ன கிளைமேட் இருக்கும்னு சொல்லி இவர்களுக்கு நிதானிக்க தெரியும். ஆனால் காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? அப்படின்னா வெளிரங்கமாக இருக்கிற காரியத்தை வைத்து உங்களால் ஒரு வேலை செய்ய முடியும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய ரீதியின் காலங்களை உங்களால் ஆராய முடியாத ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்குள்ளே இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். அப்படி நீங்கள் இருக்க என்னிடத்திலே வந்து வானத்தின் அடையாளத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நான் சொல்லுவேன். ஆனால் உங்களால் அதை புரிஞ்சு கொள்ள முடியுமா? அதை தான் அவர் கேட்கிறார். நான் சொல்லுவேன் உங்ககிட்ட. ஏன்னா காலத்தை உங்களால்
நிதானிக்கவே முடியாது. கெப்பாசிட்டி இருக்குது. இந்த இடத்துல ஒரு பிரின்சிபல் வேலை செய்துங்க. ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு வேலை செய்கிறது. என்ன கோட்பாடு தெரியுங்களா? செய்ய வேண்டிய வேலையை அந்தந்த காலத்தில் நேர்த்தியாக செய்யலைன்னா, கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்ல வரும்பொழுது உங்களுக்கு பலன் இருக்காது. ஆமேன், ஆமேன். புரியுதுங்களா? புரியுதுங்களா? 5 கன்னிகைகள் ஞாபகம் இருக்குல்ல? என்ன பண்ணிட்டாங்க? கையில் என்ன இல்லை அவங்களுக்கு? எண்ணெய் இல்லை. தீவெட்டிகளை மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க? வந்ததும் வராதமாப்பா உட்காந்து தூங்குறாங்கப்பா, அந்த மாதிரி தூங்கிட்டாங்க. மணவாளன் வந்து விட்டார். சத்தம் கேட்குது. அப்போ கேட்கும்பொழுது என்ன நடக்கிறது? இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, கொஞ்சம் கொடுங்க. தகப்பனை அறியாதவன் தனக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்ல, தனக்கு மேலே ஒரு ஆதிக்கமோ, தனக்கு மேலே ஒரு வழி நடத்தலோ, இல்லை தனக்கு மேலே கிருபையை பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தில் இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா இஷ்டம் போல செய்வான். அதனால தான் முதலே சொல்ல உங்களை சொன்னேன், ஆயத்தம். சொல்லுங்க, ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஆயத்தமாக இருக்க வேண்டியது அதிக முக்கியம். இவங்க ஆயத்தம் படுத்தினார்கள். எதுக்கு ஆயத்தப்படுத்தினாங்க? அவங்க எங்கே உள்ளே போனோம்? கல்யாண வீட்டுக்குள்ளே போக வேண்டும். கல்யாண வீட்டுக்குள்ளே போய் இவங்க மணவாளனை பார்த்து உள்ளே போய் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளணுன்னு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டாங்க, தீவெட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஹார்ட் ஆஃப் த மேட்ரு, முக்கியமாக அது எரியணுன்னா அதுக்கான எண்ணெயை இவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் இவங்க தூங்கவும் செய்துட்டாங்க. ஆமேன். செய்ய வேண்டியதை செய்யலைன்னா கண்ணு தெரியாது. அது தெரியுமா உங்களுக்கு? குருட்டாட்டம் எப்படிங்க வருது? குருட்டாவி செவுட்டாவி எப்படி வருது தெரியுங்களா? உனக்குள்ளே இருக்கிற அந்த தீபத்தை, உனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை யூ கோ அண்ட் ஸ்பெண்ட் இட் ஃபார் சம்திங் விச் இஸ் நாட் ஆஃப் காட். அப்போ உனக்கு பலன் இல்லை. மணவாளன் வரும்பொழுது இவங்க கிட்ட என்ன இல்லை? இவங்க பாருங்க என்ன கதை சொல்கிறாங்க பாருங்க. கடை விற்கிறவங்க கிட்ட போய் வாங்கிக்கோங்கன்றாங்க. ஆயத்தம் என்ன தெரியுங்களா? முதலே வாங்கணும், வேலை செய்யணும். ஒரு குமாரன் இடத்துல ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம். முதல் கொடுத்தது ஒரு அனாதை கிட்ட கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. குமாரன் தகப்பன் இல்லாதவங்க கிட்ட கொடுத்தது மொத்தத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டான். தேவையான நேரத்தில் அவன்கிட்ட பணம் இல்லை. நேர்த்தியானதை செய்வதற்கு பலன் இல்லை. I'll tell you, நான் சொல்கிறேன் கேளுங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு பிரின்சிபல்ஸ். நேர்த்தியானதை செய்வதற்கு கொஞ்சம் பலன் போதும். தேவன் சொல்லுகிறதை செய்யாமல் போகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் ட்ரெயின் யூ. உறிஞ்சிரும் உங்ககிட்ட இருக்கிறது. யூ வில் ஃபீல் எக்ஸாஸ்டட் வெரி குவிக்லி. இன் நோ டைம் யூ வில் ஃபீல் எக்ஸாஸ்டட். பிகாஸ் ஆண்டவர் சொல்லுவதை செய்வதற்கு கிருபை தொடரும். But if you want to do that which is not of God, it will drain you. It will kill you. அது எப்படின்னா வா 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 அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். வா 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 போயிட்டே இருக்கும். அதான் ஒரு பாவம் செய்தால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அதை மூட இன்னொரு பாவம் செய்வாங்க. அதை மூட என்ன பண்ணுவாங்க? இவன் செய்தாங்க, என்ன பண்ணான்? ஆண்டவர் கேட்குறாரு, எங்கேப்பா இருக்க? இங்கே தான் இருக்கிறேன், ஒளிஞ்சிட்ருக்கிறேன். என்ன பண்ணேன்? அந்த பொண்ணு நீங்கள் கொடுத்தீங்களே, அது என்ன பண்ணிடுச்சு? என்னை வஞ்சிச்சு. பழத்தை சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், ஆனால் அதுதான் கொடுத்துச்சு. ஆண்டவர் கேட்குறாரு, உன் வாய்க்கு உள்ளே போச்சா? நீ சாப்பிட்டியா? ஆனால் அவள் தான் கொடுத்தா. நீ முழுங்குனியா? நான் முழுங்கினேன், ஆனால் அவள் தான் கொடுத்தா. நீங்கள் கொடுத்தது, நீங்கள் அனுப்புனாள், நீ பண்ணியா? மேலே 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 கொண்டு போகும். ஆமேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு சீன் என்ன தெரியுங்களா? அப்பா ஒரு பையன்கிட்ட 100 ரூபா கொடுக்குறாரு. சும்மா கொடுப்பாரா?
நம்ம அப்பாங்கெல்லாம் சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கும்போதே வேற ஒரு பிளான் வச்சு தான் கொடுப்பாங்க. ஆமேன். என்ன சொல்லுவாங்க? காணிக்கை எடுத்து வைன்னு சொல்கிறாங்களா? எடுத்து வை, பழகு, கடைசி வரைக்கும் உனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்பா அங்கே காசு கொடுக்கும் பொழுது அப்பா கையிலேருந்து காசு வரும், கூடவே ஒரு சத்தம் வரும். ஆமேன். அந்த சத்தத்தில் உனக்கு ஃப்ரீடம் கிடையாது. ஹலோ, புரியுதுங்களா? அந்த சத்தத்தில் என்ன இல்லை, உனக்கு ஃப்ரீடம். அதான் உன் மைண்டில் தோணும், நான் 100 ரூபாயும் கொடுத்துட்டு அந்த 100 ரூபாய்க்கு வேலையும் நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் என்னத்தை பண்ணுறேன், என்ன பண்ணுறது? எங்கள் வீட்டில் நடக்கும், 100 ரூபா கொடுக்கும்போதே சொல்லிடுவாங்க, தசம் பாகெல்லாம் எடுத்துகிட்டு 90 ரூபா கொடுங்கன்னுவாங்க. எங்கள் வீட்டம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, தசம் பாகம் காணிக்கெல்லாம் எடுத்துகிட்டு கொடுங்க டேடி அப்படின்வாங்க. அப்போது தகப்பன் கொடுக்கறதுல என்ன இருக்குது, நல்லா கவனிங்க. தலைமைத்துவத்திலே இருந்து வருகிற அந்த வழிகாட்டுதல், தலைமைத்துவத்திலே இருந்து வருகிற அந்த வார்த்தை, அந்த சத்தம் கிருபையை சுமந்து வருகிறது. அவன் எப்படி போவான் தெரியுமா? அந்த பொண்ணு தன்னை அலங்கரித்து கொண்டு, ஏன்னா அப்பா இருக்கிறாரு. யார் இருக்கிறது? அப்பா இருக்கிறார். இந்த மணவாட்டியினுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய முகம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்பாவை போல புள்ளன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மகிமை. ஏன்னா அந்த கீழ்ப்படிதல் அவைகளை பரிமாற்றம் செய்யும். அந்த கீழ்ப்படிதல் அதை பரிமாற்றம் செய்யும். ரெண்டாவது, இந்த தலைமைத்துவத்தின் வருகிற அந்த சத்தம் என்ன பண்ணனா, இட் வில் எனேபிள் யூ. நீ முடியாதுன்னு சொல்றத அது அந்த சாத்தியம் இல்லாததை அது சாத்தியமாக்கும். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? டோன்ட் வரி, கவலைப்படாத. அப்பா சொன்னால் கஷ்டமாக இருந்தால் நான் செய்யணுமே நீ நினைக்காத, கூட அப்பா இருக்கிற உன்னை செய்ய வைப்பார். ஆமென். இது எவ்வளவு கஷ்டமான பாதையாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, முன்னாடி யார் இருக்கிறா? செங்கடல். பின்னாடி யார் இருக்கிறா? பார்வோனுடைய சேனை வருகிறது. ஜனங்க பயப்படுறாங்க. ஆண்டவர் மோசையை பார்த்து கத்துறாங்க, அங்கே சாவு இல்லைன்னா, பிரேத குழிகள் இல்லைன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போ, செங்கடலை நான் திறக்கிறேன். ஆமேன். அப்பா இருந்தார்னா செங்கடல் திறக்கும். ஆமேன். இந்த உலகம் இந்த ஊர்ஜிதத்தை தர முடியாதுங்க. இந்த நம்பிக்கையை எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்க முடியாது, எந்த கேரண்டி போட்ட யாருமே கொடுக்க முடியாது. அந்த நம்பிக்கை எதில் இருக்குது தெரியுங்களா? அந்த தலைமைத்துவத்திலே இருந்து வருகிறதான அந்த வார்த்தையின் சத்தத்திலே இருக்கிறது. ஆமென். அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த 100 ரூபாய் செலவு பண்ணுன்னு அந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஆரம்பம் முதல் அந்த அசைன்மெண்ட் முடிகிற வரைக்கும் அந்த தகப்பன் நடத்துவார். இங்கே இருக்கிறது என்னென்னா சூப்பர் நேச்சுரல் மல்டிப்ளிகேஷன். சொல்லுங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கத்தினுடைய நிலைப்பாடை தான் அங்கே அவர் வைக்கிறாரு. அந்த 5-10 பெருக்குனவங்கிட்ட என்ன தெரியுங்களா இருந்துச்சு? தலைமைத்துவத்தின் கிருபை. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த தலைமைத்துவத்தின் கிருபையை அவன் சுமந்து, இவர் திரும்ப வந்து கேட்கும்பொழுது இது எப்படி இருக்கணும், நான் மேக்சிமமாக இதில் வளர்ந்து பெருகி காட்ட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை. ஸோ அவன் என்ன பண்ணுறான், 5 கொண்டு போயிட்டு 10 ஆகிட்டான். அடுத்தவன் வரான், அவங்கிட்ட இருக்கிறதே என்ன பண்ணிட்டான், அடுத்தவன் ஒருத்தன் வரான், அவனும் அதை போயிட்டு என்ன பண்ணிட்டான். ஆனால் கடைசியாக வந்தான் பார்த்தீங்களா, அவன் யாருன்னா நம்மள மாதிரி. யார் அவன்? என்ன தெரியுங்களா சொன்னான்? அவன் ரொம்ப கடுப்பாக வந்தான். அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டான். எப்படி? நல்லா கவனிக்கணும். ஏன்னா நம்ம கூட நிறைய இருக்கிறது. இன்றைக்கி வார்த்தை நமக்கு கண்ணாடி மாதிரி நம்மளை யாருன்னு காட்டுது. டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டான். ஏன் இவர் எல்லாருக்கும் 5 கொடுத்தாரு, ஏன் எனக்கு மட்டும் 1 கொடுத்தாரு? அவன் ஒன்றுமே இல்லை அவன்கிட்ட. அவர் சொன்ன, அப்பா சொன்னா இவன் ஜால்ரா போடுறவன், குறை சொல்கிற ஆவி.
ஹலோ, இந்த 4 8 பேருக்கு நான் பார்த்திங்களா, அவன் யார் தெரியுங்களா? முன்னாடி நல்லா நடிக்கிறவன், பின்னாடி பேசுகிறவன். அவன் போய் பின்னாடி என்ன தெரியுங்களா சொன்னான்? இவர் என்ன பண்ணாருன்னு தெரிலப்பா, இவர் எப்படி பண்ண வைக்கிறாருன்னு, என்னை அதிகமான என்கிட்ட லேபரை கொடுத்து இதை செய்ய வைக்கிறாரு. ஆனாலும் நான் போய் என்ன பண்ண போகிறேன்? செய்கிறேன். அவர் வர்றதுக்குள்ளே இதை எப்படியாவது மல்டிப்ளை பண்ணி மேக்ஸிமம், ஏதோ அவர் சொல்லிட்டார்ல, நான் செய்கிறேன். என் தலையெழுத்து. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் அந்த வார்த்தைகள்லாம், என் தலையெழுத்து. கீழ்ப்படிஞ்சு தானே ஆகணும், இல்லைன்னா உன்னை விட்டு எப்போ ஓட்டு பண்ணேன் நான். இல்லைன்னா நான் வேறு சபையில் போய் உட்காந்துட்டுப்பேன். இங்கே உட்காந்து டெய்லி இவங்க பேசுகிறத கேட்கணுமே. ஒன்று கொடுத்தவன் என்ன தெரியுங்களா சொன்னான்? ஃபஸ்ட்டு அப்பா இல்லாதவன். நல்லா கவனிங்க, அப்பா இல்லாதவனுக்கு மேலே சத்தம் கிடையாது, சத்தத்தை கேட்காதவன். சத்தம் இருக்கும், ஒரு வேளை கேட்காதவன். அவன் என்ன தெரியுங்களா சொன்னான்? நீ அநீதியுள்ள எஜமான் என்று நான் அறிவேன். நான் டைட்டில் கொடுத்தாரு பார்த்தீங்களா? யூஆர் an unjust master. ஏன்? he justified it. அவன் அதை தீர்மானிக்கிறான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நீ என்னைக்காச்சும் இப்படி என்கிட்ட என்ன பண்ணுவ? கேள்வி கேட்ப. அனாதையினுடைய மனப்பான்மை. ஐயா, அப்பா இருக்கிறவனுக்கும் அப்பா இல்லாதவனுக்கும் வித்தியாசம் அதுதான். இப்படி ஒரு தலைமைத்துவம் இருக்குன்னா அதுக்கு கீழே வர்றதுக்கே கஷ்டப்படுவாங்க. நீங்கள் ஒரு வார்த்தையை பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியுது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், புரியுது. அப்பா பேசினார்னா இது புது இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எங்கள் அப்பாலாம் பேசி வேறு ஏதாவது மிஞ்சி பேசினா உழவும் பாருங்க, அடி 1 மீட்டர் தூரத்தில் போய் விழுந்துரும். ஏன்னா அந்த பேட்ரியாக்கல் ரெஸ்பெக்டு நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கிறது. தகப்பன்மார்களுக்கும் ஜென்ஸுக்கும் கொடுக்குற அந்த மரியாதை. இவன் என்ன தெரியுங்களா சொல்கிறான்? நீ அநீதியான ஒரு எஜமான் தெரியும், இந்த மாதிரி என் கையில் கொடுத்துட்டு நீ தூரமாக எங்கேயாவது போயிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை கொஸ்டின் பண்ணுவேன்னு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? உதச்சி வச்சிட்டேன், இருந்தால் வச்சுக்கோ நீ உன்னுடையதை. He didn't have the capacity to multiply. அதை பெருக்குவதற்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஏன் தெரியுங்களா? He spent, இங்கே தான் இருக்குது விஷயமே, கவனிங்க. He spent the assignment time by thinking the wrongness about the leadership. புரியுதுங்களா? வேலை கொடுத்தாருல, அந்த வேலையின் அலுவலகத்தினுடைய அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிற குறைய கண்டுபிடிக்க அவன் டைம் பண்ணி இதை பெருக்கிறதுக்கு அவன் தவறிட்டான். அதான் முதலே சொன்னேன், இஃப் யூ ஸ்பெண்ட் எவ்ரி திங் வாட் யூ ஹாவ் ஃபார் ராங் திங், a time will come for you to do the right thing, you won't have strength. புரியுதுங்களா? உனக்குள்ளே இருக்கிற அந்த சாராம்சத்தை பிதாவினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய நீ அதை பாதுகாத்து தக்க வைத்து நேர்த்தியான காரியங்களுக்காக அதை வச்சிருக்கணும். அப்பா வருவார், உங்ககிட்ட சொல்லுவார், ஸ்பெண்ட் யோர் டைம், ஸ்பெண்ட் வாட் யூ ஹாவ் ஃபார் தேட். அதற்காக செலவு பண்ண வச்சிரு. அதனால தான் சொல்லுவேன், நீங்கள் டைம் ஆனாலும் சரி, பணம் ஆனாலும் சரி, உங்களுடைய ஸ்ட்ரென்த் ஆனாலும் சரி, தேவையில்லாத காரியத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஆமேன். இந்த மைண்டு, இந்த கான்ஃபிகரேஷனு, இந்த ஈத்தாஸ், இந்த ஃபிசிக்கல் ஈத்தாஸ் போயிட்டு அந்த என்டர்டெயின்மெண்ட் பின்னாடி போயிடும். அப்படி கிடையாது. திஸ் இஸ் நாட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், திஸ் இஸ் ஃபார் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கிங்டம். இது ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்காக, தகப்பனுடைய சேவைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் தான் ஓவராக சாப்பிட்டு அப்படியே பெருத்து போயிட்டா கூட வருவோம், நிற்போம், வல்லமையாக பேசுவோம், அபிஷேகம் வரும், அடுத்தவன் ஹீலிங் வரும். ஆனால் இவர் வீல் சேரில் வருவார், ஊழியர். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு மேலே அந்த தகப்பனுடைய சத்தம் இருக்க வேண்டும். ஆமென்.
இன்றைக்கு ஆண்டவர் ஒரு இருதயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஒரு இருதயம். அது என்ன இருதயம் தெரியுமா? லவ் பண்ணுற இருதயம். பக்கத்து வீட்டில் இல்லை, அழகான ஒரு பொண்ணு இல்லை, ஜேடன் சிரிக்கிறான். அப்படியே ஆப்டாக நமக்கு ஏற்ற மாதிரி ஒன்றை செட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை. அவர் எல்லாத்தையும் கொண்டு வருவார்ப்பா, கவலைப்படாதீங்க. அவர் நீதியான தகப்பன், உனக்கு ஏற்றதை கொண்டு வரார், குரங்க கொண்டு வர மாட்டார். நீ கிளி வேணும்னு போவாத, குரங்கு வந்துடும். ஆண்டவர் கரெக்டானதை கொண்டு வருவார். ஆமேன். அதனால் தைரியமாக இருங்க. டோன்ட் ஸ்பெண்ட் டைம் இன் ராங் திங்ஸ். ப்ரிசர்வ் யுவர் எனர்ஜி, ப்ரிசர்வ் யுவர் ஸ்ட்ரென்த் ஃபார் தி மாஸ்டர்ஸ் சர்வீஸ். அவர் வேலை செய்ய உன்னுடைய பலனை காத்துக்கொள். அவருக்காக கீழ்ப்படிய அந்த சத்தம். ஆண்டவர் தேடுகிற இருதயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தேடுகிற ஒரே ஒரு இருதயம், ஆண்டவரை லவ் பண்ணுற ஒரு இருதயம். ஆண்டவரை ஒரு இருதயம் லவ் பண்ணிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதுதாங்க நான் நினைக்கிறேன் செக்லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு இருக்கிறது. வேறு எதையும் பார்க்காதீங்க. பாவமா, பாவியா, பிரச்சனை இல்லைப்பா, நீ அவரை நேசிக்கிறியா, அவர் கழுவார்ப்பா உன்னை. எத்தனை வாட்டியும் உன்னை கழுவார்ப்பா. நீ சேத்துலேயே, உளையான சேத்துலேயே விழுந்திருந்தாலும் அவர் உன்னை தூக்கி நிறுத்துவார். ஆமேன். உனக்கு அவர் பலன் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த காரியங்கள் நமக்கு சில நேரங்களிலே விந்தையாக இருக்கும், புதுசாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் தேவன் எல்லாத்தையும் அழகாக கூட்டி சேர்த்து அமைக்கிறார். ஆமேன். அதை அனுபவித்து அதிலே வாழ பழக வேண்டும். ஆமேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது அந்த பரிமாற்றத்தின் மிகைப்பிலே தான் தேவனை கண்டு கொள்ள முடியும். இப்போ எப்படி இருக்குது? யூரோப்பியன் ஆண்டி அப்படின்னும் போது, ஒரு யூரோப்பியன் லேடி எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறாங்கன்னும் போது அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இல்லைப்பா? அப்படி தானே? நாளைக்கே நம்ம ராசு கட்சியில் நின்று வார்டு மெம்பராக தலைவராக ஆகிட்டான்னா எப்படி இருக்கும்? கட்சியெல்லாம் வெளியே வச்சுட்டு தான் உள்ளே வரணும். கட்சிக்கு முன்னாடி நீ என் பையன், அதை மறந்துடக்கூடாது. ஸோ இந்த நிலைப்பாட்டிலே புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அந்த தகப்பன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் தேடுற ஒரு காரியம், என் மகன் எனக்கிட்ட வரணும். நம்பர் 1. நம்பர் 2, சரண்டரிங் லைஃப். எனக்கு அவன் என்ன பண்ணணும்? சரண்டர் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல். இன்றைக்கி ஒப்பு கொடுத்தல தாங்க பிரச்சனை. இந்த காலகட்டம் ஏன் தெரியுமா நிறைய பேருக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது? நம்முடைய அர்ப்பணிப்பு பேசுகிற காலம் இது. நம்முடைய அர்ப்பணிப்பு பேசுகிற காலம். அண்ணாள் வந்து டெய்லி ஜெபம் பண்ணுவா, வருஷம் வந்து ஜெபம் பண்ணுவா. பிள்ளை இல்லை அவளை வந்து வேதனைப்படுத்துகிறவளும் கூட வருவா. ஆனால் ஒரு காலம் வந்தது, அந்த காலத்தினுடைய டைட்டில் என்ன தெரியுமா? அவளுடைய அர்ப்பணிப்பு பேசுகிற காலம். அவள் போய் சொன்னா, நீர் எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுப்பேன். உடனே கேட்கப்பட்டுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? ஒரு டெடிகேஷன் உங்கள் லைஃப்பில் இருக்கா? நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது ஒப்பு கொடுத்துருக்குறீங்களா? ஆமேன். அர்ப்பணிக்காதவன் தகப்பனுக்கு குமாரனாக இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா இதெல்லாம் பாத்வே, இதெல்லாம் பிரின்சிபல், இதெல்லாம் நீங்கள் ஒரு செக்லிஸ்ட்டில் போடணுன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அர்ப்பணிக்கலைன்னா என்ன பண்ண முடியாது? குமாரனாக இருக்கவே முடியாது. என்னுடைய வீட்டில் ப்ராக்டிக்கலாக நான் பார்க்க முடியும். தகப்பன் ஜோஷுவா கிட்ட சொல்லும்பொழுது, அப்பா சொல்லும்பொழுது ரொம்ப கஷ்டப்படுவான். முடியாது இதெல்லாம் சொல்லும்பொழுது. நம்முடைய பிள்ளைகள் சொல்லும்பொழுது தலையாட்டுவாங்க, வாயிலேருந்து வார்த்தை வராது, இது இப்படி தான் செய்யணும். நம்ம வந்து பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தில் போய் அந்த வேலையை செய்வார்கள். ஏன் தெரியுங்களா? சொல்லிட்டாங்களே, நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆகணும். குமாரனிடத்திலே அந்த குணத்தை பார்க்கலாம். கஷ்டப்பட்டாலும் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். ஐயா, சுயாதீனமாய் சுயேட்சையாய் வாழ்கிற காலம் இது கிடையாது.
ஆமென். உனக்கு எதிராக ஆலிகேஷன்ஸ், உனக்கு எதிராக 100 பிசாசு வந்தாலும் உன்னுடைய அர்ப்பணிப்பு ஒன்று இருக்கணும்னா தேவன் உன்னை காப்பாற்றுவார். ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற நீ. அதனால் அப்படியே போயிருக்கணும். தெரியுங்களா உங்களுக்கு? சாமுவேல் ஆண்டவர் வேறு எப்படி இருந்தாலும் கொண்டு வந்திருப்பார். ஆனால் God waited for a time. If Samuel is merging, சாமுவேலை நான் இந்த பூமியிலே இறக்குவேன் என்றால் அது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும். அவனை கொண்டு இஸ்ரவேலிலே நியாயத்தீர்ப்பை நான் கொண்டு வருவேன். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் ராமாவில் தொடங்கி பெர்ஷிபால் வரைக்கும் என் ஜனங்களை அவன் நியாயம் தீர்ப்பான். அவன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். வேதம் சொல்லுகிறது சாமுவேல் வரான்னாலே கலங்குமா தேசம். ஆமென். என்ன தெரியுங்களா? the fruit of dedication, அர்ப்பணிப்பின் ஒரு கனி யாரு? சாமுவேல். வந்தா, சொன்னா, கொடுக்குறேன்னு சொன்னா, சுமந்து கொண்டு வந்தா, பெத்து எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுத்து திரும்பி பார்க்காம போயிட்டா. அந்த கனி எப்படி வேலை செய்யுச்சு பார்த்தீங்களா? ஆமென், ஆமென். ஐயா, அர்ப்பணிப்பு வாழ்க்கையில் இருக்கா? நான் சொல்கிறது நகையை கழட்டி வைக்கிற டெடிக்கேஷனு, அப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிற டெடிக்கேஷனு, அதுக்கும் மேலே உள்ளான மனுஷனுடைய டெடிக்கேஷனை சொல்கிறேன். உள்ளத்தில் இருக்கிற டெடிக்கேஷன் அது உன்னை காப்பாற்றும். ஐயா, நீ அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருப்பேன்னா அந்த டெடிக்கேஷன் இந்த காலகட்டத்தில் பேசும். உன் இருதயத்தை யாரும் பார்க்க தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ வென்றால். ஆமென். தேவன் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்குறாரு. தலைமைத்துவத்துக்கு கீழே வர ரெடியா? ஐயா, இது ஆவிக்குரிய ரீதியில் ஒன்று இருக்குது. மாம்சீகமாய் சரீர பிரகாரமாய் சபையாய் நாம் கூடி வருகிறோம் இல்லையா? இந்த தலைமைத்துவத்தை குறித்தும் அது பேசுகிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு கூட்டம். ஆமென், ஆமென். நான் என்னை உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாகவோ தாயாகவோ ஏற்றுக்கொள்ளுங்க என்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பேச்சு இது கிடையாது. விஷயம் என்ன தெரியுங்களா? எவ்ரிபடி மஸ்ட் ஹாவ் அ கிரேஸ் கேரியர் இன் யோர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையின் கிருபை சுமக்கிற பாத்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவை. ஆமென். அந்த கிருபையின் பரிமாற்றத்திலே தான் நீங்கள் வாழ முடியும். இல்லைன்னா உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு பிசாசாக இருக்கும். ஒன்று கிருபை சுமக்கணும், எல்லாம் பேய சுமக்கணும், அவ்வளோதான். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமென். அப்போ அந்த கிருபை சுமக்க அந்த பாத்திரங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கணும். அப்படின்னா தலைமைத்துவம் வரணும். உங்களுக்கு மேலே என்ன இருக்கணும்? சத்தம் இருக்கணும். சுயேட்சையான மனப்பான்மை, சுயாதீனமான எண்ணம், நான் கட்டுவேன், நான் செய்வேன், நான் இப்படியா இருக்கிறேன்னா தகப்பனுடைய வெளிப்பாடு. நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. நல்லா வேதத்தை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்கள் அப்பா என் ஆவிக்குரிய தகப்பன் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு காரியம், ஒரு வார்த்தையை 100 வாட்டி படி. ஸ்டேர் அட் த ஸ்கிரிப்சர். உத்து பாரு, உனக்கு தெரியும். பாருங்க, இயேசு சொல்றாரு, மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவானவர் தான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அடுத்த வசனம் அவர் சொல்லுகிறார், நான் கட்டுவேன். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவருடைய வெளிப்பாடு வருதுன்னா செகண்ட் வேலை ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன உங்களுக்கு சத்தம் கேட்கும்? என்ன சத்தம்? வீடு இடிக்கிற சத்தம், அஸ்திபாரம் ஆடும், அசையக்கூடியதெல்லாம் அசையும், சலசலப்பு கேட்கும், சத்தம் கேட்கும். நம்ம வீட்டு பக்கத்து வீடு இடிச்சா நம்மளால் தூங்க முடியுமா? அவன் வீடு இடிக்கும் போது தூங்க முடியல. உன் வீட்டு இடிச்சா என்ன ஆகும்? அவர் கட்டுவாருங்க. the moment you know father is merging, அவர் அந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணுறாரு? உன்னை கட்டுகிறா. ஆமென். ஐயா, என்னுடைய ஜபம் என்ன தெரியுங்களா? everybody must come under the leadership of the father. so how are you going to come? I'm coming, நான் இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதில்லை. அப்படி வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அந்த பிரயாணம் போயிட்டு ப்ரோக்ரெசிவாக ஆக்டிவாக மூவ் பண்ணி
ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன், ஆமேன். இது நடக்காத ஒரு இடத்த ஒரு உதாரணமாய் சொல்லுகிறேன். சொல்லட்டா? இந்த ஜேர்னியை ஹேம்பர் பண்ண ஒரு இடம், இந்த ஜேர்னியை நிப்பாட்டின ஒரு இடம், அந்த தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு இடம். பர்ஃபெக்டான ஒரு உதாரணம் யார் தெரியுங்களா? யூதர்கள். யாருங்க? அவங்க அந்த ஜேர்னியை கடந்து அப்படியே வந்தாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் யார் இறங்குறா? இயேசு கிறிஸ்துவ இறக்குறாரு. தகப்பன் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துவ இறக்குறாரு. இயேசு கிறிஸ்துவ இறக்கி இந்த யூதர்கள் மத்தியில் இவர்கள் வெகு நாளாய் காத்து கொண்டு இருக்கிற அந்த மேசியா வர்ற அந்த நேரத்தில் இவங்க அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே யூதருக்கு இயேசு கிறிஸ்து இடரலாய் மாறுகிறார். ஆமென், ஆமென். இன்றைக்கும் நான் பேசுகிற காரியம் நிறைய பேருக்கு இடரலாக இருக்கு, நம்ம பண்ணுற வேலை. ஏன்னா தலைமைத்துவத்தில் இல்லாதவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஆமென். தலைமைத்துவத்தில் இல்லாதவர்கள், தகப்பன் இல்லாதவர்கள், அவங்களுக்கு என்ன நடக்கும்? தேவன் அப்பா செய்கிற வேலை தடுக்கிடும். ஏன்னா இவர் அவர்களுக்கு என்னவாக மாறுகிறார்? இடரலின் கல். யாரு? இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? ஏன் நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய தலைமைத்துவத்திற்கு வர ஒரு திட்டவட்டமான அழைப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஐ டெல் யூ, யூ கேனாட் எக்ஸிஸ்ட் அலோன். யூ கேன் நெவர் எக்ஸிஸ்ட் அலோன். தேர் இஸ் கம்மிங் அ டைம், if you are going to exist alone, your life will be scattered. Sorry to say this. தனக்குத்தான் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், ராஜ்யம் கட்டப்படாது. பிதாவை அறிய வேண்டும். அறிஞ்சிங்கன்னா உடனே என்ன வரும்? குமாரன் யாருன்னு வெளிப்பாடு வரும். வெளிப்பாடு வருகிற நேரத்தில் நீ கட்டப்பட தொடங்குவாய். ராஜ்யம் அஸ்திபாரப்படுத்தப்பட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு காட்சி பொருளாக மாறும். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? என் கூட இருக்கிறீங்களா? வானத்தின் தோற்றத்தை தெரிஞ்சு கொள்ளலாம், அப்பியரன்ஸ் புரியும், நேரம் புரியும், நமக்கு எலுக்குவன்ஸ் இருக்குது, நம்ம பேசலாம், நம்ம கொஞ்சம் ஞானம் இருக்குது, அதை செய்திடலாம், இப்படியெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைங்க, தேவன் என்ன சொல்கிறார்? ஆமீன். ப்ராக்டிக்கலாக பார்க்கணுங்க, ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். இன்றைக்கி நம்ம அப்படி தாங்க இருக்கிறோம். எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு, எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு, நம்முடைய இஷ்டம் போல். ஐயா, நான் சொல்லுகிறேன், இந்த காலகட்டத்தில் நமக்கு மேலே சத்தம் இருக்கணும். ப்ளீஸ், நமக்கு மேலே என்ன இருக்கணும்? சத்தம் இருக்கணுங்க. நமக்கு மேலே சத்தம் இருக்க வேண்டும். அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருக்கணும். ஆமீன். அந்த கீழ்ப்படுகிற இருதயம் தேவன் நமக்கு இந்த காலகட்டத்தில் நம்மிடத்திலே ரொம்ப முக்கியமாக கேட்குறார். ரொம்ப முக்கியமாக, ரொம்ப தீவிரமாக ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்குற ஒரு காரியம் அதுதான். ஓகே, அல்லேலூயா. நான் கடைசியாக இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க பார்க்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம். சீக்கிரமாக சொல்கிறேன். 45ஆம் வசனம். இங்கே பாருங்க, ஒரு சத்தம் எனக்கு மேலே இருக்கணும், நான் தகப்பனுக்கு குமாரனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி ஆகணும், கொஞ்சம் வேலை செய்யணும் அதுக்கு. ஆமீன். புரியுதுங்களா உங்களுக்கு? யூ ஹாவ் டு டூ சம்திங், இல்லைன்னா முடியாது. எப்படி 5 எப்படி மாற்றினான் அவன்? 10 மாற்றினான். இது என்னது? ஒரு ப்ராசஸ், ஒரு வேலை. அந்த வேலையை செய்வது தான் குமாரனுடைய வேலை. ஆமீன். வேலை செய்யணும். சொல்லுங்கள், வேலை செய்யணும். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். வேலை செய்யணும், வேலை செய்ய வேண்டும். படிங்க 45ஆம் வசனம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு இருக்குது. யாரு வியாபாரின்னா? யாரு? இது கம்பேரிசன் யாரை கொடுக்குறாரு? பரலோக ராஜ்யம். அப்போது ராஜ்யம் போயிட்டு
நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரி முத்தை தேடுறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? படிங்கம்மா. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் அவன் தேடுறான். ஆமென். ஆண்டவரை தேட ஒரு தாகம் வேணும். இந்த காலகட்டத்தில் ப்ரிவேல் ஆகணும்னா அந்த தர்ஸ்ட், அந்த டிசையர், அந்த ஒரு லாங்கிங்னஸ் டெஃபினட்டாக இருக்கணும். அதுதான் டிரான்சாக்ஷன் மோடாக இருக்குது. உங்களுக்கு தேவனை பற்றிய தாகம் இருக்கிறதா? இல்லை அப்படியே சலிப்பாக இருக்குது, என்னத்தை கொடுத்தாரு என்னத்தை கைட்டினாரு, இவங்களும் என்னென்னோ சொல்கிறாங்க, ஒன்றும் விடிய காணோம், ஒன்றும் நடக்க காணோம், ஒன்றும் பண்ண காணோம். தகப்பன் இல்லாதவனுக்கு இந்த எண்ணம் டெஃபினட்டாக இருக்கும். தகப்பன் உடையவனுக்கு அப்பா பார்த்து கொள்வார்ன்ற எண்ணம் இருக்கும். ஆமென். புரியுதுங்களா? இவனுடைய வேலையை பாருங்க. அவன் விலையூர்ந்த ஒரு முத்தை கண்டுனா என்ன பண்ணியிருக்கிறான்னா, he has gone behind his assignment in search of the most precious pearl. ஊரா போயிருப்பான், தேசமாக போயிருப்பான். எங்கே அந்த விலையுயர்ந்த காரியம் இருக்குன்னு என்ன பண்ணியிருப்பான்? தேடி இருப்பான். அந்த தேடுதல் வேட்டையில் தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவு செய்திருப்பான். ஏன்னா அவனுடைய தாகம் என்னன்னா, அவனுடைய உள்ளான காரியம் என்னன்னா, என்கிட்ட அந்த விலையுயர்ந்த முத்து எனக்கு சொந்தமாக வேண்டும். ஆமென். நான் அதை பின்னாடி போவேன், தேடுவேன். நான் அதை பின்னாடி தேடி போய் என்ன பண்ணணும்? இப்போ அவன் அதை கண்டுட்டு போய் அதை வாங்கிறதுக்கு அவனிடத்துல பலன் இல்லை. ஆனால் தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் விற்று போடுகிறான். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? தனக்குண்டான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் வரும். தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? விட்டு கொடுக்கணும் ஐயா. மேலே சத்தம் வந்துச்சுன்னா விட்டு கொடுக்கணும். தகப்பனுடைய ஆதிக்கம் பெருகணும்னா நம்முடைய ஆதிக்கம் சிறுகணும். அதுதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என் ராஜ்யம் அழிவதாக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும். பண்ணுறீங்களா என்னைக்காச்சும்? ஐயா நான் வருஷ கணக்காக பண்ணுறேன் ஐயா. தேவன் நடத்துகிறார். ஆமென். அம்மா அப்படி கிடையாது. நான் யார் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டுப்பாங்க உள்ள. ஆனால் அவரை அடிக்கடி தூக்கின்னு வருவாங்க, இங்கே லைவாக கொண்டு வருவாங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஐயா இந்த மெத்தடாலஜியே வேற, இந்த பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். இந்த பேட்டர்னை இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். அதை வெளியில் இருக்கிறவன் பார்க்கணுன்னா நமக்குள்ளே பார்க்கணும். அதுக்கு தான் நமக்கு அசைன்மெண்ட்டே. இவன் செய்கிற வேலையை பாருங்க. முதல்ல அவன் அந்த விலையூர்ந்த ஒரு முத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? நீ வாழ்ந்திருக்கிற இத்தனை காலம் உன் வாழ்க்கையில உன் தகப்பனை நீ கண்டு இருக்கிறாயா? உன் தகப்பனை நீ பார்த்துருக்கிறியா? முதல் தேடுப்பா உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி போய் உனக்கு உண்டான அப்பா வரானா சும்மா வரமாட்டாரு, தேவையில்லாதெல்லாம் நவுத்திடுவார். வலிக்கும். எப்படி வலிக்கும்? உள்ள வலிக்கும், அழுவ வரும், ஆனால் வெளியே வராது, இப்படி அடைக்கும். ஏன்னா அவர் வானான்னு உனக்கு உள்ள வேணும்னும். எப்படி ஒரு இட்லி வச்சுக்கிறியாமாண்ணா? வேணாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம்ல. ஒரு இட்லி வச்சுக்கிறீங்களா? வேணாம், ஆனால் உள்ளே வேணும்னு. ஒரு இட்லியா? அந்த அக்கா இட்லி கை உள்ளே வைக்கும் போதே பார்ப்பாங்க, ஐயோ ஒன்று தான் எடுக்கிறாங்களா, 2 வராதா? உள்ளே சொல்லும், ஆனால் வெளியில் 1 போதும். வேணாம்.
வலிக்கும். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த ஒரு விலையேற பெற்ற முத்தை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். ஆமேன், ஆமேன். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? ஐயா விற்க ரெடியா? இந்த வாழ்க்கைக்கு நேரம் ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம சிலவங்க விற்க ரெடி இல்லை, ஓட ரெடியாகிறாங்க, விட்டா ஓடுறதுக்கு. ஆமேன். ஐயா அந்த லைஃப் வேறு லைஃப். டோன்ட் மிஸ்இன்டர்பிரிட்டேட், டோன்ட் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வாக் வித் காட். ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்களோட வாழ்க்கையை மிஸ்இன்டர்பிரிட்டேட் பண்ணி மிஸ்ரெப்ரசன்டேட் பண்ணிடாதீங்க, தப்பாக பிரதிபலிக்காதீங்க. யூ ஆர் எ சன், நீ அவருடைய குமாரன், தேவனால் பிறந்திருக்கிறாய், அவர் உன்னை பிறப்பிக்க பண்ணி இருக்கிறார். எப்படி? He has caused you to be born. He is causing you to live in times such as this. இந்த கால அளவில், இந்த காலகட்டத்தில் நீ வாழ தேவன் உனக்கு திராணியும் பலனை கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். நமக்கு அந்த சத்தம் நமக்கு வேணும். அவர் நம்முடைய தகப்பனாய் இருந்து, ஐயா இந்த வாழ்க்கை கடந்து போகிற இந்த கால அளவினுடைய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அந்த வாழ்க்கையில் தேவன் தகப்பனாய் கண்டு கொள்வது ஒரு பிரத்யேகமான ஒரு காரியம். ஆமேன். எனக்கு தியாலஜிக்கல் ஸ்டடீஸில் அது புரியல. என்ன புரியலன்னா, இவர் அப்பாவாக இருந்தார் அவர், ஆனால் அவங்க அதை பிரதிபலிக்கவே இல்லை. ஆனால் ஐ தேங்க் காட் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். நமக்கு சத்தியத்தை போதிக்கிற ஆவியானவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன் தெரியுங்களா? அவர் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறார். அவர் சொல்கிற வார்த்தை, சத்திய ஆவியானவர் வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அதனால தான் அத்தனை காலங்கள் கடந்து லூக்கா எழுதுகிறான், ஆதாம் தேவனுடைய குமாரனாயிருந்தான். நீங்கள் இன்றைக்கி போய் வெளியே சொல்லுங்கள், ஆதாம் தேவனுடைய குமாரனா எப்போ எங்கே போட்டுக்குது? யார் சொன்னா? புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம போயிட்டு கள்ள போதகளாக மாறிடுவோம், நம்ம போயிட்டு வேற மாதிரி. ரைட்டாப்பா? நமக்கு வேற ஆவி. ரைட்டாப்பா? ஐயா தகப்பனுடைய குமாரனாயிரு. டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் லைஃப் பீயிங் an orphan. ஆனால் அதையா இந்த வாழ்க்கையை வாழாத. ஆமேன். அடிமை தினத்தில் வாழாத. உனக்கு மகிமையான ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் நல்ல தகப்பன். நீ என்ன கேட்டாலும் செய்வார். உனக்காகத்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அவரை நீ பிரதிபலிக்க நீ இந்த உலகத்தில், இந்த ஸ்தானத்தில், இந்த அமைப்பில், இந்த காலகட்டத்தில் உன்னை வச்சிருக்கிறார். ஆமேன். மற்றவன் கண்ணுக்கு எப்படி இருக்கோ தெரியல, அவர் கண்ணுக்கு முன்னாடி நீ ராஜா, நீ தான் ஆசாரியன். உன்னை தவிர அவரை பிரதிபலிக்கவோ அவரை ஆராதிக்கவோ மேலானவன் ஒருவனுமே கிடையாது. ஆமேன். உன்னை கொண்டு தான் அவர் வேலை செய்ய போகிறார். ஆமேன். ஒருவேளை உனக்கு 73 வயசு இல்லைன்னா 70 வயசுன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோ. ஏன் நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ அந்த 70 வயசு முடிய போதுன்னா அந்த ஒரு நாள் அவர் யாருன்னு உனக்கு காட்டுவார்ப்பா. பயப்படாத. அந்த ஒரு நாளில் உன் பேர் அவர் மாற்றிடுவார். ஆமேன். உன்னுடைய ஆசையை அவர் திருப்திப்படுத்துகிற தகப்பன். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? மனுஷனுடைய முறைமையை பேசுகிறார். ஒருவன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? அப்படின்னா என்ன? இல்லாததை கொடுக்கிறவன் தேவன் கிடையாதுப்பா. உனக்கு தேவையானதை கொடுக்கிறவர் தான் உன்னுடைய தகப்பன். பொல்லாதவர்களாகிய நீங்களே, அந்த இடத்துல நீங்களே என்ற வார்த்தைக்கு பேட்ரியாக்கல் பேக்ரவுண்ட் வருது. பொல்லாத தகப்பன்மார்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு. ஏன்னா பிள்ளைக்கு யார் கொடுக்க முடியும்? அப்பா தான் கொடுக்க முடியும். ஆனால் அப்பான்ற வார்த்தை அங்கே மறைக்கப்பட்டு இருக்கிறது. பொல்லாத ஜனங்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய தகப்பன் நன்மை செய்வது அதிக நிச்சயம். ஐயா, I tell you, it's a high time to see who is your father. ஆமேன். உன்னுடைய தகப்பன் யார் என்பது. கமான், நம்ம இந்த வேலையை கொஞ்சம் ஆரம்பிக்கணும். ஆமேன். இந்த வேலையை ஆரம்பித்து என்னுடைய தகப்பன் நிறைய கேப் ஃபில் ஆகிறத பார்க்கலாம். உன் நிலைப்பாடு மாறும்,
உன்னுடைய வாழ்க்கை மாறும், உன்னுடைய தாட் பேட்டர்ன் மாறுங்க. உன்னுடைய சிந்தனை திறன், உன்னுடைய செயல்பாடுகள், உன் வாயின் வார்த்தைகள், நீ சந்திக்கிற ஜனங்கள் எல்லாம் மாறும். ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? தகப்பன் அந்த வெளிப்பாடை உனக்கு கொடுப்பார், அவர் அதை செய்து முடிப்பார். ஆமென். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.